கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேத புத்தகத்தில் நீதிமொழிகளில் 31 அதிகாரம் இருக்கிறது. தினந்தோறும் ஒரு அதிகாரம், அந்தந்த தேதிக்கு தகுந்தாற்போல ஒரு அதிகாரத்தை வாசிப்போமானால் அந்த நாளுக்கு தேவையான தெய்வீக ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் அதிலிருந்து நம்மளோடு கூட பேசுவார். அது நிச்சயமாக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். அதன்படி இன்றைய தேதிக்கு நீங்க வாசித்திருக்கணும்னா நீதிமொழிகள் 22வது அதிகாரத்தை நீங்க படிச்சிருக்கணும். அதுல ஒரு வசனத்தை இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 22:26 இப்படியாக எழுதியிருக்கிறது: கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா கடன் வாங்குகிற ஒருவருக்காக கடன் கொடுக்கிறவரத்துல போய் நீங்க அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கடன் கொடுக்கலாம், உங்கள் கடனை அவங்க திருப்பி செலுத்திடுவாங்கன்னு சொல்லி வாங்குறவங்களுக்காக உத்தரவாதியாக நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க. தேவையற்ற காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது. அதில் என்ன பிரச்சனை வரப்போகுது பெருசா? அவங்க கடனை கொடுத்துருவாங்கன்னு தானே சொல்கிறோம். வாங்குற ஒருத்தவங்களுக்காக நல்லது தானே செய்கிறோம் நீங்கள் நினைக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் வராதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு இதை ஒரு ஆலோசனை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பிரச்சனை வருங்கிறதுனால தான் இதை ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறத தேவையற்ற காரியத்தில் மூக்கம் நுழைச்சிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு வேதத்தில் இப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கிறதே தெரியாது. இன்னும் ஒரு சிலரும் இதெல்லாம் வாசித்த பிறகும் இது கொடுக்குற அந்த எச்சரிப்பை அறிஞ்சிருந்தவங்க கூட அவங்க சாதாரணமாக நினைச்சு இப்படி இது போன்ற ஆபத்துகளில் மாட்டிக்கொள்றத பார்க்க முடியுது. நீதிமொழிகள் 11:15 இப்படி எழுதியிருக்கிறது: அந்நியனுக்காக பிணைபடுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைபடுவதை வெறுப்பவன் சுகமாய் இருப்பான் என்று எழுதியிருக்குது. பாடுபடுவான்னு சும்மா வெறுமனை எழுதல, பிணைபடுறவன் வெகு பாடுபடுவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த பிணைப்படாதவன் சுகமாய் இருப்பான்னு சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்துல, என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். சிக்குண்டாய், வாய்மொழிகளால் பிடிபட்டாயின்னு சொல்லியே எழுதியிருக்குது. அதே அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்குது. எப்படி பிடிபட்டாங்கன்னா, வெளிமான் வேட்டைக்காரன்ட்ட எப்படி பிடிபடுதோ, குருவி வேடன் கைக்கு எப்படி பிடிபடுதோ அது போல நீ பிடிபட்டுக்கிட்ட. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்துக்கு முந்தின வசனங்கள்ல, நீ உன் வாய்மொழிகளால் சீக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீ வார்த்தையில சிக்கிட்ட, உன்னை நீயே தேவையில்லாம தலையிட்டு கொண்ட, நீ எப்படியாவது நீ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வகை பாரு அப்படிங்கறது தான் இவ்வளவு தூரம் சொல்லுது. இதுக்கு மேலையும் எச்சரிக்கையா சொல்லணுமாங்கிறது தெரியல. இதனுடைய தீவிரம் என்னங்கிறது இது மாதிரி அகப்பட்டவங்க படுற வேதனையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிறைய பேர் கடன் வாங்கி கொடுத்துட்டு அந்த வாங்கினவங்க எங்கேயாவது போயிடுவாங்க, இல்லை அவங்க கட்ட முடியாத சூழ்நிலையில் என்னால் இப்போ கட்ட முடியாது வந்ததை பாருன்னு சொல்லிடுவாங்க. அந்த கடன் கொடுத்தவன் நீ சொன்னதுனால தானே நான் கொடுத்தேன், இப்போ அவனுக்கு பதிலாக நீ கொடுன்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்டு வாங்குறதையும், இவங்க அதில் 5 பைசா கூட எடுக்காமல் இவங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வாங்கி கொடுத்ததுனால அந்த கடனை இவங்க தொட்டிருக்கவும் மாட்டாங்க, அதில் அனுபவிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் தேவையில்லாத ஒரு கடனுக்குள்ள அகப்பட்டு இவங்க செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் துக்கங்களும் சண்டைகளும் வருகிறத நம்ம பார்த்துருக்குறோம். நிச்சயமா நீங்களும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களை சுற்றி யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகள் அகப்பட்டதை காண்டிருப்பீங்க. நீதிமொழி 17:18 புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து பிணைப்படுகிறான் சொல்லியிருக்குது. இப்படி பிணைப்படுகிறவன் புத்தியினன் சொல்லியே, அறிவில்லாதவன் சொல்லியே வேதம் சொல்றத பார்க்க முடியுது. ஏன்னா தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கிக்கிறாங்களே. வேத வசனம் சொல்லக்கூடிய ஆலோசனை தள்ளி விடாதீங்க. அது தெய்வீக ஆலோசனை தள்ளி விடுறதுக்கு சமம். யாருக்காவது கடன் வாங்குறதற்கோ, கார் லோன் வாங்குறதுக்கோ, வீட்டு லோன் வாங்குறதற்கோ, இல்லை வேற எந்த காரியத்துக்காவது
நீங்கள் ஷூரிட்டி போடுங்க, விட்னஸ் போடுங்க, கேரண்டர் பிளட்ஜ் பண்ணுங்க, செக்யூரிட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதைத்தான் பிணைப்படுகிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சொந்தக்காரவங்க கேட்டால், ஃப்ரெண்டு கேட்டால் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எவ்வளவு ஞானமாக அதிலேருந்து உங்களை விடுவித்து கொள்ளணுமோ அப்படியாக உங்களை தப்புவித்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு சில இதில் பத்திரங்களில் பவர் எழுதி கொடுக்கறது, ஆன் பிஹாஃப் ஆஃப்ங்கிற இடங்களில் கையெழுத்து போடுகிறது, அண்டர்டேக்கிங் லெட்டரில் சைன் பண்ணுறது, ஃபார் சீல் அதாவது ஃபார் இவனாருக்காக அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு போட வேண்டிய இடத்துல நீங்கள் கையெழுத்து போடுறது, இது போன்ற கையெழுத்துகளோ லெட்டரோ கொடுக்கும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்க பொருள்களை வாங்கி வைக்கிறது, தங்க நகைகளை வாங்கி வைக்கிறது, இடத்து பத்திரங்களை வாங்கி வைக்கிறது, இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் சொல்லி கொடுப்பாங்க, எங்கள் வீட்டில் இருந்தால் காணாமல் போயிடும், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க எடுத்துருவாங்க, இல்லை எங்கள் வீட்டில் பீரோ இல்லை, எங்கள் வீட்டில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகத்தன்மைக்காக உங்கள்கிட்ட கொடுக்கறது போல் வந்து கொடுப்பாங்க. பொருட்களை கொடுப்பாங்க, நகைகளை கொடுப்பாங்க, இடத்து பத்திரங்களை கொடுப்பாங்க. இது போன்ற காரியங்களை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நான் உன்கிட்ட பணமாக கேட்டேன், உன்கிட்ட இல்லாட்ட இன்னொருத்தவங்ககிட்ட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. இது போன்ற பேச்சுகள் உங்களை உதவி செய்ய தூண்டத்தான் செய்யும். ஆனால் அது அப்படி ஒரு வார்த்தை வருமானால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. நீங்களும் கடன் வாங்காமலும் கடன் வாங்குகிறதற்காக பிணைபடாமலும் இருக்க தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.